ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு மனோஜ் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு பைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஆக்சுவலாக இந்த பைக் தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த பைக் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125cc. இந்த பைக்கோட ஃபேஸை பாருங்களே, அப்படியே ஒரு பைக் ஞாபகம் வரும். அது என்ன பைக்குன்னு பார்த்தீங்கன்னா டுக்காட்டியோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி பண்ணி இந்த பைக்கு வச்சுருக்கிறாங்க. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு மோட்டோ விலாகில் அப்படியே பைக் ஓட்டிகிட்டே சொல்ல போகிறேன். இதோட ரைடிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே தான் இருக்குது. அப்கிரேட் பொசிஷனு கொஞ்சம் நிமிர்ந்துட்டு ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். நம்ம பைக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் பொசிஷனு அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. இப்போ டிராஃபிக்கு தாண்டிக்கிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி மலையில் தான் இருக்கோம். திருமூர்த்தி மலையில் வீக்கெண்ட்னாலே ஃபுல் கூட்டமாக தான் இருக்கும். தெரியாமல் துணாமல் வந்து மாட்டிக்கிட்டோம். இப்போ அந்த கார் போனால் தான் நம்மளுக்கு வழியே. இப்போ நான் இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி உட்காந்து போகிறேங்க, அந்த பசங்களோட தான் இந்த பைக்கு புதுசாக தான் வாங்கியிருக்காங்க. வாங்கி ஒரு வாரம் தான் ஆகுது. இப்போலாம் வண்டியை வந்து ஃபஸ்ட் டைம் வழி எடுத்துகிட்டு வரானுங்க. இனி இந்த பைக்குக்கு நேற்று தான் ரெஜிஸ்ட்ரேஷனே ஆகிருக்கு. ஓகே, மறுபடியும் நம்ம ரிவ்யூ பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா 5 கியர் டிரான்ஸ்மிஷனு. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் நிறையாவே இருக்குது. அதெல்லாமே ஒவ்வொன்றா சொல்ல போகிறேன். மற்றபடி இந்த மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் மோஸ்ட்லி உண்மையாக சொல்ல போனால் எனக்கே தெரியாது. அது இதான் ஃபஸ்ட் டைம் நான் ரிவ்யூ பண்ணுற ஒரு பைக்கை. ஆக்சுவலாக இந்த பைக்கை நான் ரிவ்யூ பண்ணல, சும்மா எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது மட்டும் தான் சொல்ல போகிறேன். ட்ராவலுக்கு ஓகே ஆமாம்மா, அதை மட்டும் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஓகேங்க. இந்த பைக்கோட ரைடிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வரும்போது நான் தான் ஓட்டிகிட்டு வந்தேன். அவ்வளோ சூப்பராக தான் இருந்துச்சு. அடிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தான் இருந்துச்சு. கணக்கே ஒரு கான்ஃபிடண்ட்டாக தான் இருந்துச்சு. ஓகே, பசங்க நிற்கிறாங்க. புரியல. போகலாம். ஆமாம், டென்ஷன் ஆகுறாங்க. பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்க போயிட்டுருக்கோம். நம்ம பைக்கை பார்த்தீங்கன்னா எடுத்து தட்டுறாங்க போட்டு. ஏன்னா புது பைக் இது, மோஸ்ட்லி நம்ம ஸ்லோவாக ஓட்டுவோம். பைக்கை ஃபோட்டோஸ் எடுக்க போக முடியுமான்னு பார்ப்போம். போகலாண்ணா. ஓகே, மறுபடியும் நம்ம ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ நானும் அப்படி தான் நினைக்கிறேன். ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுங்கிறது
நம்மளுக்கு வேறு அங்கே ஃபோட்டோ எடுக்கணும் அங்கே இங்கேயும் அப்படி போய் இருக்கு. சரி ஓகே, இப்போது நம்ம போன இதில் என்ன சொல்லணும்னு பார்த்தோம்னா இந்த ஒரு ரைடிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பொசிஷன். வண்டி ஓட்டுறது சூப்பராக இருக்குது. இந்த ஒரு கை வலியும் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இந்த MT-15 அப்புறம் டியூக்கு இந்த மாதிரி இருக்கிற டிஸ்பிளே தாங்க இருக்குது. ஓகே, டேயில் பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நைட் டைமில் ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். விசிபிலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பெருசாக இல்லை. ஒரு வரும்போது ஒரு 80-90 எல்லாம் க்ரூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். அவ்வளோக்கா ஒன்றும் பெருசாக தெரியல. வண்டி ஓட்டுறதுக்கெலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதே மாதிரி வரும்போது 2-3 கட்டெல்லாம் பயங்கரமாக எடுத்தோம். கட் அடிக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு. எந்த ஒரு கான்ஃபிடண்ட்டாக அடிக்கலாம். கான்ஃபிடண்ட்டாக கட் அடிக்கலாம். அதே மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் ஓட்டும்போது பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப சூப்பராக தான் இருக்கும் வண்டி. ஏன்னா 5 கியர் டிரான்ஸ்மிஷன் தான். கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது. மாறி இருக்கிற மாதிரி இருக்குது. பட் எல்லாமே ஓகே தான் இருக்குது. அப்படி தோணுது. அந்த 125 சிசிக்கு என்னென்ன இருக்குமோ அதெல்லாமே கரெக்டாக இருக்குது. வண்டி பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு எல்லாமே. ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூரிங்கில் டூரிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச 125 சிசி எடுத்துகிட்டு போகலாம். பட்டு ஒரு கொஞ்சம் ஸ்பீடுக்கு, அதாவது ஒரு 120 கிலோமீட்டர் ஓட்டிட்டீங்க, ஒரு 150 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம், அதனால் கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு ஓட்டுறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டான ஒரு ஐடியா. இல்லைன்னா இன்ஜின் ஹீட்டால் உங்களுக்கு சான்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏர்கூல் இன்ஜினால் உங்களுக்கு அவர் கூலிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 150 கிலோமீட்டர் ஒரு 100 கிலோமீட்டருக்கு ஒன் டைம் இல்லைன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பிரேக் எடுத்து போகிறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. லாங் ட்ரைவ், ஏன்னா நாங்கள் கொஞ்சம் நேரத்தில் இந்த வண்டி வச்சு நாங்கள் லாங் ட்ரைவும் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டு போகிறது ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். வேணால் அந்த பைக் வரும். பட்டு இந்த நான் வேணால் உங்களுக்கு சொல்கிறேங்க. கொச்சின் ரைட் வேணால் இப்போ போகும்போது உங்களுக்கு சொல்கிறோம். நாங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வண்டி ஓட்டுறதுக்குள்ளாமே பட்டாசாக இருக்குங்க. மற்றபடி அந்த கூகுள் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா கூகுளை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எங்களுக்கே தெரியாது. கியர் டவுன் பண்ணும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு புது பைக்குனாலே எனக்கு தெரிஞ்சு இப்படி இருக்கால, இந்த பைக்கில் மட்டும் இப்படி இருக்கான்னு தெரியலைங்க. நான் ஃபஸ்ட் சர்வீஸே நீ போகலை வண்டி. இப்போ தான் ஒரு 107 கிலோமீட்டருக்கு தான் ஓடி இருக்கு. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குங்க. அது இல்லாமல் கியர் இண்டிகேட்டர் இதிலே வந்துடும். அந்த டுக்காட்டியோட ஃபேஸ் அப்படியே இங்கே வருதுங்க. டுக்காட்டி தான் அப்படியே கட்டடிக்கிட்டோம். ரொம்ப நல்லாவே இருக்குது. எனக்கு ஒரு 80-90 போனாலே பார்த்தீங்கன்னா வண்டி 80-90 தான் போகுதான்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது. ஆனால் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது வண்டி. எந்த ஒரு இன்ஜின் நாய்ஸுன்னு எனக்கு அவ்வளோக்கா வரல. 80-90 போகும்போதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா இது ஒரு தெரியல. அவ்வளோ சூப்பராக தான் இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கெல்லாமே. இது ஒரு எக்ஸோல் பைஸ் எவ்வளோன்னு நான் அப்படியே சைடில் கீழே போடுறேன், பார்த்துக்கோங்க.
ஆனால் நீங்கள் நினைப்பீங்க என்னடா ரிவ்யூ பண்ண வந்துட்டு எதுவுமே பார்க்காம வந்துருக்கேன்னு சொல்லி நினைக்கிறீங்க. அனுப்பிச்சுக்கோங்க. இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ரிவ்யூ. அதில் நம்ம என்னென்ன பேசணும்னு சொல்லிட்டு ஒரு 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 ஐடியாவே இல்லாமல் இருந்தேன். இன்னைக்கு காலையில் கேட்டேன், சும்மா கேட்டேன். ஓகே நான் வந்து எடுத்துக்கோங்க, பைக்கை ரிவ்யூ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே நம்ம திருமூர்த்தி மலைக்கு போயிட்டு வருவோம், சும்மா போய் பைக் ரிவ்யூ பண்ண மாதிரி இருக்கும், நம்ம திருமூர்த்தி மலைக்கு பைக் எடுத்துகிட்டு போன மாதிரியும் இருக்கும் சொன்னாங்க. அதனால் சரி சொல்லிட்டு நான் அப்படியே கிளம்பி வந்துட்டேன். ஒரு இதுவும் பார்க்கல. நான் கியர் டவுன் பண்ணும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது. மற்றபடியெல்லாம் பைக்குக்கு குறை சொல்கிறதுக்கு எவ்வளோ ஒன்றுமே இல்லை. இதே ஹசார்டு வந்துடுது. ஹசார்டு எப்பவும் போல் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே எல்இடி இண்டிகேட்டர்ஸ் தராங்க இதில். பக்காவாக இருக்கு. யார் எங்க இருக்குது இழுத்து வச்சிடல, லைட்டா இழுத்து வச்சா ஓகேங்க. இந்த பைக் இதை பற்றி எனக்கு தெரிஞ்சது எல்லாமே சொல்லிட்டேன். மற்றபடியெல்லாம் ஏதாவது செஞ்சோன்னா நீங்கள் கூகுளில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் ரிவ்யூ பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் ஒரு பைக் எடுத்து ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக ப்ராப்பராக நான் ரிவ்யூ பண்ணுறேங்க. ஓகே, நான் இந்த வீடியோ இதோடு நான் முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோ நான் திரும்ப நான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கார்னரிங்க்கு இந்த பைக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஓகே, இந்த வீடியோ நான் பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கேன். அப்பப்போ இடையில இதெல்லாம் முடிக்கும் போது வீடியோ பிடிக்கும் போது ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இனிமேல் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும், பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே, தேங்க்யூ, பை பாய். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோ திரும்ப மீட் பண்ணுறேங்க.